நானும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சத்துருக்களை என்ன செய்தார்? விளக்கினார். ஒரு ஆக்கினைகளை அகற்றினார், சத்துருக்களை விளக்கினார். He cast out your enemy. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சத்துருக்களை தூக்கி எறிந்து விட்டார். He cast out your enemy அப்படின்னா தூக்கி எறிந்து விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கி எறிந்து விட்டார். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நமக்கு சத்துருக்களாக இருக்கலாம். அந்த சத்துருக்கள் எல்லாம் என்ன செஞ்ச ஆண்டவர் எரிந்து போட்டு விட்டார். எங்கே எரிந்து போட்டார் தெரியுமா? முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டு விட்டார். ஆமென். அவரே பார்க்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்வது? பார்க்கவே முடியாது. முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்து விட்டார். அதான் ஏசாயா 38:17 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்னாலே அவர் எரிந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை எல்லாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு என்ன செய்தார்? விளக்கினார் என்று சங்கீதம் 103:12 வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நாம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆமென். வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள தூரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கிழக்குக்கும் மேற்கும் உள்ள தூரம் என்ன செய்ய கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மளோடு என்ன செய்து விட்டார்? அகற்றி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சத்துருக்கள் பாவங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய வியாதிகளாக கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன உண்டு? குணம் உண்டு. ஆமென். பாவங்களை எரிந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. அவருடைய தழும்புகளால் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதெல்லாம் அப்படியே சுவாசிக்கணும். இழுத்து விட ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க சுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம அதனுடைய ஆசீர்வாதத்தை, நம்ம முழு ஆசீர்வாதத்தை பெற முடியும். எஸ் 53 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தழும்புகளால் என்ன செய்யணும்? குணமாகிறோம். நகன்மானவர்களே, சோதனம் வியாதிகள் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறதா? அது போராடும். அங்க ஒரு வியாதி கிருமி ரத்தத்தில் வந்துருச்சுன்னா, நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் கார்பசோல், WBC, அது என்ன செய்யும்? அது கிருமிகளோடு என்ன செய்யும்? சொல்லுங்க, என்ன செய்யும்? போராடி அது ஜெயம் பெற்றுச்சுன்னா வியாதிக்கு போயிடும். இது தோத்து போச்சுன்னா என்ன ஆயிரும்? கிருமி அது ஜெயம் எடுத்துரும், வியாதி அப்படியே ஸ்டாக்னன்ட் அப்படியே தங்கிரும். அதுபோல நம்மளோட வாழ்க்கையில வியாதி போராடி கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லுகிற அவைகள் எல்லாம் இல்பொருளாகிவிடும். சுவாசிக்கிறீங்களா? வியாதி என்ன ஆகும்? இல்பொருளாகும். அது இல்லாமல் போய்விடும். வியாதி இல்லாமல் போய்